ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நியூரோ அப்படின்றது நியூரான், அதாவது பிரெயின் செல். பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது எபிலிட்டி டு சேஞ்ச். ஸோ நியூரான் அதோட சேஞ்சிங் எபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது என்னன்னா the ability of the nervous system to change its activity in response to intrinsic or extrinsic stimuli. அதாவது ஒரு ஸ்டிமுலஸ் இன்ட்ரின்சிக் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக்காக இருக்கலாம். அந்த ஸ்டிமுலஸ்னால நம்மளோட பிரெயினில் இருக்க ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுறது தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சேஞ்ச்னால் எது சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அதோட கனெக்ஷன்ஸ், நியூரல் கனெக்ஷன்ஸ், இதில் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகலாம். இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ கிளினிக்கலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா பிரெயின் இன்ஜுரி டைமில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் ஆர் ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, இந்த மாதிரி டைமில் இந்த சேஞ்சஸ் நடக்கிற இந்த ப்ராசஸ் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கலாம், ஆர் நியூட்ரல், எந்த சேஞ்சுமே இருக்காது, அங்கே சேஞ்சஸ் நடக்கிறது எந்த சேஞ்சுமே இருக்காது, ஆர் நெகட்டிவ் சேஞ்சஸாக கூட இருக்கலாம். ஸோ பெனிஃபிஷியல்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்மளோட ஃபங்க்ஷனை ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வரலாம். நியூட்ரல் அப்படின்னும் போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நெகட்டிவ் அப்படின்னும் போது பெத்தாலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் இருக்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி, இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி. ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது ஆஃப்டர் அன் இன்ஜுரி, பிரெயினில் ஒரு இன்ஜுரி நடந்த அப்புறமா அந்த இடத்துல அந்த டேமேஜ்டு ஏரியாவில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாப் ஆகும் இல்லைங்களா. ஸோ அது என்ன பண்ணுன்னா அதோட ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணி மற்ற ஏரியாவில் இருக்கிறது காம்பன்சேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறது ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி என்னென்னா பிரெயின் இன்ஜுரி ஆன அப்புறமா அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூரல் கனெக்ஷன்ஸ் மாறலாம், க்ரோ ஆகலாம், இந்த மாதிரி சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, ஃபங்க்ஷனல்னால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா ரெஜிஃபிட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.